ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான ரொம்பவே அருமையான ட்ராமா தாங்க பார்க்க போறோம். ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பயங்கரமா மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல. "என்னடி ஆச்சு இந்த அளவுக்கு மேக்கப் போட்டுட்டு உட்காந்துருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. "என்ன பண்ண சொல்ற? எனக்கு வந்துட்டு ஹாரர் மூவினா ரொம்பவே பிடிக்கும். நான் விடிய விடிய ஹாரர் மூவி பார்த்துட்டே இருப்பேன். அதனால என் கண்ணை சுத்தி கருவளையமா வந்துருச்சு. இது எங்க அம்மாவுக்கு பிடிக்கல. எவன் என்னை கட்டிப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்காகவே எனக்கு இன்னைக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வர்றவன் யார் தெரியுமா? மிலிட்ரி ஆஃபீஸர்." அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா இது காமெடியா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, பார்க்குறவங்க என் கண்ணுல கருவளையம் இருக்குன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது? அதுக்காக தான் கண்ண சுத்தி இந்த மாரிலாம் மையம் போட்டுட்டு இருக்கேன், மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டே இருக்கும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இதுல வந்து பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நானும் இப்ப அங்க போகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கூப்பிட்டாங்களே அப்படின்றதுக்காக வந்து உட்கார்ந்திருப்பாங்க. "நீ யார பார்க்க போறன்னு?" கேட்கும்போது, அவங்க சொல்லுவாங்க, "இந்த மாரி ஒரு ஆள பார்க்க போறேன்னு." "உனக்கு அவர் பொருத்தமா தான் இருப்பாருன்னு" ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு பார்க்க வந்திருக்க அந்த பிளைண்ட் டேட் இருக்கார்ல, அவர பார்க்கறதுக்கு விருப்பமே இருக்காது. ஏன்னா மிலிட்ரி ஆஃபீஸ் வந்து நான் எதிர்பார்த்த ஆள் கிடையாது. நான் எதிர்பார்த்தது வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. "அதுக்கு எதுக்குடி என்ன வர சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, "நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்ப. அவன் வரவனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பான். உங்க 2 பேருக்கு தான் பொருத்தம் சரியா இருக்கும். அதனால இப்ப கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான். நீயே மேனேஜ் பண்ணிக்க." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்த விட்டு ஓடிருவாங்க. ஹீரோயினுக்கு அப்ப என்ன பண்றதுன்னே தெரியாது. இவ என்ன இந்த மாரி கோர்த்து விட்டு போறாளேன்னு நெனைப்பாங்க. அவங்க அங்கருந்து போலான்னு நெனைக்கிறதுக்குள்ள ஹீரோ அங்க வந்து நின்றுவாரு. ஹீரோயின பார்த்துருவாரு. 2 பேரும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்ப என்ன நெனைப்பாரு, தான் பார்க்க வந்த பொண்ணு இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, உட்காரவே மாட்டாங்க. எந்திரிச்சு நின்னுட்டே இருப்பாங்க. அவருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு நின்னுகிட்டே இருந்துகிட்டு சல்யூட் அடிச்சுக்கிட்டு பேசிட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவாரு, "பரவால்ல உட்கார்ந்தே பேசலாம். உட்காருன்னு" சொல்லுவாரு. "இல்ல, இல்ல மிலிட்டரி ஆஃபீசர் முன்னாடி வந்து உட்காரலாம் கூடாது. சல்யூட் சார்" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வேகமா வெளியவே ஓடிருவாங்க. "இவ என்ன ரொம்ப நாட்டியா இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பாருன்னா வந்துட்டு அந்த ஹீரோயின் அவர் ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசுவாரு. ஹீரோ இருக்கார்ல, அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது ஹீரோயின இந்த மாதிரி பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. அப்ப அவருக்கு ஒரு டவுட்டாவே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்கள பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பும்போதே வந்துட்டு அந்த முன்னாடி பார்க்க வர பொண்ணு இருந்ததுல, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு எப்படிப்பட்ட பசங்கள பிடிக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியும்ல. அதனால அவங்க சொந்தக்காரங்க தான அனுப்பி விட்டுருக்காங்கன்னு நினைச்சுட்டு இவர் வருவாரு. வரும்போதுட்டு ஹீரோயின் இல்லன்றது அவருக்கு ஒரு டவுட்டா தான் இருந்தது. இப்ப அவர் என்ன சொல்வாரு, "ஒருவேளை அவனுக்கு வேற யாரையாவது பிடிச்சிருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. என்ட்ட சரியாவே பேசல." அப்படின்ற மாரி ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பாரு. சரி அவர பத்தி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தார்ல, ஹீரோ கிட்ட வந்துட்டு தன்னோட பேர் இதெல்லாம் வந்து இவங்க ஹீரோயின் குடுத்துருப்பாங்க. அவங்க இப்ப ஒரு நர்ஸா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு ஹீரோயினுக்கு கரெக்ட்டா கால் பண்ணி, "இங்க வந்துட்டு ஹீரோவோட கிராண்ட்மா வந்துட்டு உங்கள பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவரோட பயாலஜிக்கல் கிராண்ட்மா அவங்க வந்து உன்ன பார்க்கறதுக்காக வெயிட் பண்றாங்க." அப்படின்னு சொல்லவும், ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவ மாட்டி விட்டதுல நம்ம என்ன பண்ணி சமாளிக்கிறதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. உங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள எப்போ வந்து பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. என்னடா இது விஷயம் ரொம்ப சீரியஸா போகுது போலயே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் பேசுறவர் கிராண்ட்மாவோட அசிஸ்டன்ட் தான் பேசுவாரு. இந்த மாதிரி அவங்க உங்கள பார்க்கலன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்கள வந்து மீட் பண்ணுங்கன்னு சொல்லவும், சரின்ற மாதிரி ஹீரோனும் கால கட் பண்ணிடுவாங்க. அப்ப இந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத்தனை அவனுக்கு 30 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்துல வந்து எத்தனை பிளைண்ட் டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் தெரியுமா? பொண்ண பார்க்காமயே பார்த்துட்டேன்னு சொல்லுவான். பார்த்தாலும் பிடிக்கலன்னு சொல்லுவான். இந்த தடவ தான் அவன் எதுவுமே சொல்லல. அப்படின்னா அவனுக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த கல்யாணம் மட்டும் நடத்திட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு இப்ப பாட்டி வேற சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. வந்துருவாரு. "பாட்டி நான் உங்கள எத்தன தடவ சொல்லியிருக்கேன். இந்த ஒர்க் பிளேஸ்க்குலாம் நீங்க வரக்கூடாது. நீங்க இங்க வந்தீங்கன்னா இங்க ஒர்க் எல்லாம் கெட்டு போகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அதுக்கு பாட்டி என்ன சொல்லுவாங்க, "நான் யாரோட ஒர்க்கையுமே கெடுக்கலையேப்பா. இந்த ஒருத்தங்கிட்ட தானப்பா நான் பேசிட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. "இங்க பாருங்க இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கவே கூடாது. இது வந்துட்டு நம்ம வேலை நடக்கிற இடம். இங்கேருந்து நீங்க வீட்டுக்கு போங்க உடனே." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பல யோசனையில இங்கே இருந்துட்டே இருக்காங்களா? இப்ப இங்க பாட்டி வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, "உனக்கு அந்த பொண்ண புடிச்சிருக்குன்னா ஏன் நாள தள்ளி போட்டுட்டே இருக்க? சீக்கிரமா கல்யாணம் பண்ணு. அப்புறம் ஏன் நான் இங்க வரப்போறேன்?" அப்படின்ற மாரி அங்க ஹீரோ கிட்ட பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் யோசனையிலே இருக்கும்போது, இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் ஆல்ரெடி ஒருத்தர வந்து பிளைண்ட் டேட்டுக்காக போறதா இருந்து ஓகே பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். அந்த ஆள் வந்துட்டு ஆனா சரியில்லாதவரா இருப்பாரு. அதனால அவர் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவர பிரேக்கப் பண்ணணுன்ற ஐடியால தான் இருந்துட்டே இருப்பாங்க. அதே யோசனையில இருக்கும்போது, இப்ப அவர் வேக வேகமா வருவாரு. ஹீரோயின் கிட்ட மன்னிப்பா கேட்பாரு. "நான் வந்து அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டேன், இப்படி நடந்துக்கிட்டேன்." ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காத மாரியே தான் அவர் மோஸ்ட்லி நடந்துப்பாரு. அதனால ஹீரோயின் வந்து கையெடு அப்படின்ற மாரி திட்டி விடுவாங்க. உடனே அவர் கெஞ்சுவாரு இந்த மாதிரி. "நான் சொல்றேன் என் பாட்டிக்கு வந்து உடம்பு முடியல. நீ டாக்டர் தானே வந்து அவங்கள வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருன்னு" சொல்லும்போது, "நீ வந்து உன்ன பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நீ எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பொய்யா தான் சொல்லிட்டே இருப்பாரு. அதனால ஹீரோயின் வந்து நம்பவே மாட்டாங்க. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, அதுவே நான் பண்ண தப்பு. உன்ன மாரி ஆளுங்க கிட்டலாம் மன்னிப்பே கேட்கக்கூடாது. உனக்கு என்னடி அந்த அளவுக்கு இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட சுயரூபத்துல ஹீரோயின் கிட்ட அப்படியே காட்ட ஆரம்பிச்சுருவாரு.
பண்ணுவாரு. திரும்ப பழையபடி பேச ஆரம்பிப்பாரு. "இங்க பாரு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாளாவது நம்ம 2 பேரும் ஒண்ணா ஸ்டே பண்ணணும். அப்பதான் ஒருத்தர் அதிகமா புரிஞ்சுக்க முடியும்." அப்படின்ற மாரி அவர் அந்த மாரி கூப்பிடுவாரு. ஹீரோயினுக்கு அவர் பேசுறதெல்லாம் சரியான கோவம் வரும். ஓங்கி ஒரு அற அரைஞ்சிருவாங்க. "இதுல தான் நீ சந்தோஷப்படுறதா இருந்தா இன்னும் என்ன 4 அடி கூட அடிச்சுக்கோ." அப்படின்ற மாரி அவர் சொல்லவும், ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னொரு அடி அடிக்கலான்னு போம்போது, "நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா என்ன அடிக்கிறதுலயே நீ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கியா? உன்னையெல்லாம் பேச விட்டு வேடிக்கை பார்த்ததே தப்பு. வா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கைய பிடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு இழுத்துட்டு ஓடுவாரு. ஒரு காருக்குள்ள ஹீரோயின தள்ளி அங்கேயே ஹீரோயின் கைய பிடிச்சு இழுப்பாரு, கால பிடிச்சு இழுப்பாரு. ஹீரோயினா கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைம் தான் ஹீரோ அந்த பக்கம் வருவாரா, உடனே இங்க இந்த மாரி நடக்குது, அதுவும் ரோட்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. அதோட அவருக்கு சரியான கோவம் வந்துரும். "நீ என்கிட்ட இங்க விளையாடிட்டீல, நீ ஒரு மிலிட்டரி ஆஃபீஸரா இருந்தா என்கிட்ட இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவாரு. உடனே ஹீரோ வந்து பதிலே பேச மாட்டாரு. நல்லா அடிய குடுத்துருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கிருந்து காப்பாத்தி கூட்டு வந்துருவாரு. இப்ப காப்பாத்ததுக்காக அவரோட அந்த ஷர்ட் இருக்கு, அத ஹீரோயின் மேல போத்திருப்பாரு. அத போத்திட்டு வீட்டுக்கு கூட்டு வரேன்ற பேர்ல இப்ப பாட்டி பாத்துருவாங்க. அவங்க என்ன நெனச்சுப்பாங்க, இப்ப ஹீரோயின் மேல அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும். ஒருவேளை இவன புடிச்ச பொண்ண தான் கூட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, "அழகா இருக்கம்மா, நீ ரொம்ப உனக்கு கண்ணு அழகா இருக்கு, முகம் அழகா இருக்கு, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு" சொல்லிட்டு பாட்டிக்கு அந்த ஹீரோயின பார்த்த உடனே புடிச்சிரும். "நல்லா இல்லம்மா, இன்னொரு நல்ல நாளா பார்த்து அப்பவே உங்க 2 பேருக்கும் மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துறணும். பாட்டிக்கு ரொம்ப வயசாயிடுச்சும்மா, 2 பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்கு வந்து பேரன் பேத்திய பெத்து குடுக்கணும்." அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாரி தயக்கமா இருக்கும். "பாட்டி நீங்க நெனைக்கிற மாரி இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. "எனக்கு புரியுது. உடனே நான் இன்னும் உன்ன கல்யாணம் பண்ண சொல்லலையே. ஒரு 2, 3 நாள் போகட்டும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்னும் ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல." அப்படி இப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாது. ஹீரோக்கும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஹீரோயின் சொல்லுவாங்க, "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படி சரியா புரியல." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களா. "உனக்கு தாம்மா புரியல. நாளுக்கு நாள் என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. என்னைக்கு நான் என் பேரன் பேத்திய பார்க்கறது? நீயே சொல்லு. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லன்னா, இதோ என்னோட அசிஸ்டன்ட் இருக்கான். அவன்ட்டயே கேளு." அதாவது ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட வேணா என்னோட ஹெல்த் கண்டிஷன பத்தி கேளு. நான் எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கேன்னு அவனே உனக்கு சொல்லுவான். அப்படின்ற மாரிலாம் பாட்டி சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்காங்களா, உடனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி ஆயிடும். அவங்க பல விஷயங்கள யோசிச்சு பார்ப்பாங்க. இப்ப அவங்கள சுத்தி இருக்க சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, இப்ப நம்ம கல்யாணம் பண்றது தான் நம்மளுக்கு ஒரு சேஃப்டியா இருக்கும்னு அவங்க நினைப்பாங்க. "நீங்க சொல்றது சரிதான் கிராண்ட்மா. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிடுவாங்க. ஹீரோயின் இந்த வார்த்தைய சொன்ன உடனே ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமா போயிடும். ஏன்னா ஹீரோக்கும் ஹீரோயின பார்த்த உடனே பிடிச்சிருக்கும். "அப்படியா உனக்கு இதுல சம்மதமா? அப்பனா என்னோட ஐடி ப்ரூஃபையும் நான் எடுத்துட்டு வந்துர்றேன். உடனே போய் நம்ம மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம்னு" சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவாங்க. உடனே இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் வந்து கேட்பாரு, அந்த பாட்டிமா கூட இருக்காருல்ல, "என்னடா புடிக்கல அப்படி இப்படின்ட்டு." இப்ப என்னன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. எத பத்தியும் பேச வேணாம். எங்க கல்யாணத்த முடிச்சுட்டு எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அவ மனசு மாறிற போறா." அப்படின்ற மாரி ஹீரோ, "நீ வாய தொறக்காதன்னு" சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. சொல்லுவாங்க, "நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவங்க 2 பேருக்கும் புடிச்சிருக்குன்னு. பாட்டிமாவோட கணிப்பு என்னைக்குமே தப்பா போகாது." அப்படின்ற மாரி இவங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அதோட ஹீரோயின் இப்ப தனியா அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கே வந்திருப்பாங்க. அப்ப ஹீரோ கேட்பாரு, "உண்மையிலேயே என்ன கல்யாணம் பண்ண உனக்கு புடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "உண்மையாவே உங்கள கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பமா இருக்கு, புடிச்சிருக்கு. ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா என் கூடவே இருக்கணும். லைஃப் லாங் என் கூட இருக்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிப்பாங்க. 2 பேருக்குமே ரொம்ப புடிச்சிருக்கும். உடனே போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டோட வெளிய வருவாங்க. சர்டிஃபிகேட் கையில வச்சுட்டு அவங்க அம்மாவ தான் நெனச்சு பார்ப்பாங்க. நீ உயிரோட இருக்கும்போதெல்லாம் நீ நெனச்சிட்டே இருப்பம்மா. எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நெனச்சிட்டே இருப்ப. இப்ப எனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கு. இப்ப நான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். நான் கல்யாணம் பண்ண மாப்பிள வந்து ரொம்பவே நல்லவரு. உனக்கு அவர நிச்சயமா பிடிக்கும். இப்ப நீ நிஜமாவே வந்து மனசு அமைதியா இருப்பல்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவ நெனச்சு பார்த்து அப்படியே கண்ணீரா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு வழியா நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேச ஆரம்பிப்பார். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இப்ப நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் உங்க லைஃப்ல நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். உங்க வீட்ல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்கள ஃபோர்ஸ் பண்ணத நான் வந்து இப்ப தான் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். உங்கள அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் உங்க பாட்டிமால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்க என்ன கேர் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலைய பார்க்குறேன். நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பாருங்கன்னு." அப்படி இப்படின்னு பேசுவாங்க. ஹீரோயின் இப்படி பேசுறத கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். "இல்ல, இல்ல யாரும் சொல்லிலாம் நான் கல்யாணம் பண்ணல. எனக்கு உண்மையிலேயே புடிச்சு தான் கல்யாணம் பண்ணேன்." அப்படின்ற மாரி சொல்வாரு. "எனக்கு புரியுது. என்ன ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்க பேசுறீங்க. எனக்குன்னு சில வந்து ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் பார்க்கணும்." அப்படின்ற மாரி ஹீரோயின் பாட்டுக்கும் பேசுவாங்க. ஹீரோக்கு இப்போ ஒண்ணுமே புரியாது. பேசிக்கிட்டே போறாங்களா, ஹீரோக்கு இப்ப இது எப்படி சமாளிக்கிறது? பாட்டி எப்படி சமாளிக்கிறது? திருப்பி புது பிரச்சனை ஆரம்பிச்ச மாரி இருக்கும். உடனே வந்துட்டு இப்ப ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, "நான் கிராமத்துக்குலாம் போணும். நெறைய சேவை செய்யணும். நான் ஒரு டாக்டரா இருந்தா அத பண்ணணும், இத பண்ணணும்." அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. அப்ப ஹீரோ ஒரே வார்த்தை தான் கேட்பாரு. "சரி நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்ம தனித்தனியா வீட்ல இருந்தோம் அப்படின்னா வந்து பாட்டி என்ன நெனைப்பாங்க? நம்ம ஒரே ரூம்லயாவது தங்கலாம்ல, ஒரே வீட்ல தங்கலாம்லன்னு" சொல்லும்போது, அதுவும் சரிதான். அதுலலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க வந்துட்டு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உங்க வீட்டு அட்ரஸ் அனுப்பி விட்டுருங்க. என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நான் வேணா உங்க வீட்டுக்கு வந்துர்றேன். பாட்டி எந்த டவுட்டும் படமாட்டாங்க. நான் இப்ப கிளம்புறேன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இத பார்த்து அவங்க அம்மா சந்தோஷப்பட போறாங்க. அப்படிலாம் அவங்களா நினைச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க. இப்ப ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அவ பாட்டுக்கு வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு போறா. இப்ப இவ என்னோட ஒய்ஃபா இருப்பாளா? இல்ல ரூம்மேட்டா இருப்பாளான்னே எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுட்டே நின்னுட்டு இருப்பாரு. வந்துட்டு ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்கல்ல. அவங்க கார்டியனா இருக்கவர் வந்துட்டு யாருக்கு தலையிலயாவது ஹீரோயின புடிச்சு கட்டி வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனாலேயே ஹீரோயின் வந்துட்டு அவசர அவசரமா ஹீரோ நல்லவரா இருக்கனால கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ணியிருப்பாங்க. இப்ப இங்க
இங்க பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு ஹீரோவோட அவர் யாரு கார்டியன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு யார்ட்டயோ ஃபோன் பேசிட்டு இருப்பாரு. அவளுக்கு வந்து வர வர ரொம்ப திமிரு அதிகமா போச்சு. எத்தன தடவையோ நான் கால் பண்ணிட்டேன். அவ கால எடுக்கிற மாரியே தெரியல. ரொம்ப திமிரு புடிச்சு தான் அலைஞ்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இவளெல்லாம் வந்துட்டு நம்ம கட்டுப்பாட்டுல வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஒரு வழியா அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்டின்ற மாரிலாம் ஃபோன்ல பேசிட்டே இருப்பாரு. அவ வரட்டும் இந்த தடவ அவள நான் கவனிக்கிறேன்ற மாரி பேசிட்டே இருக்கும்போது, ஹீரோயின் இப்ப தான் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க. ஹீரோயின் வந்து அவர்கிட்ட என்ன சொல்வாங்கன்னா, "அங்கிள் இதுக்கப்புறம் என்ன பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட ஓன் டிசிஷன வந்து நான் எடுத்துருவேன். என்ன பத்தி நீங்க ரொம்ப வொரி பண்ணிக்காதீங்க." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப அந்த அங்கிள் என்ன சொல்வாருன்னா, "எப்ப பார்த்தாலும் பொய் சொல்றதே உனக்கு ஒரு வேலையா போச்சு. எப்பதான் நீ இந்த பொய் சொல்றத நிப்பாட்ட போற? உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. "நான் ஒண்ணும் பொய் சொல்லல. நான் உண்மைய தான் சொல்றேன். இங்க பாருங்க என்னோட மேரேஜ் சர்டிஃபிகேட்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டுவாங்க. போது பார்த்தோம்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்ட வாங்கி பார்ப்பாரு. "என்ன தைரியம்? இப்ப நான் உனக்குன்னு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டே இருப்பாரு. இப்ப அந்த அங்கிளோட பொண்ணு வரும். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயினுக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை இருக்காருல்ல, அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல. அவனுக்கு வந்து குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத காட்டும். உடனே இவருக்கு அதிர்ச்சியா போயிரும். எது அவனுக்கு குழந்தை பொறக்காதா? அப்படின்ற மாரி இப்ப அந்த அங்கிள் வந்து அதிர்ச்சியில நின்னுட்டு இருப்பாரு. இருக்க மாட்டாங்க. அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு சோகமா நடந்து வந்துட்டே இருப்பாங்க. இந்த அங்கிள் என்ன பத்தி யோசிக்கிறதே இல்ல. என்ன பத்தி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன எவ்வளவு பெரிய பாலகணத்துல தள்ள பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்ப வர வழியில ஹீரோ வந்துருவாரு. "என்னாச்சு? என்ன கான்டாக்ட் பண்ண சொன்னேன். என்ன கான்டாக்ட்டே பண்ணல. அதனால தான் நானே தேடி வந்துட்டேன்ற" மாரி ஹீரோ சொல்வாரு. "இல்ல என் அங்கிள் வீட்ல தான் நான் இருந்தேன். அங்க தான் நான் வளர்ந்தேன். அங்க இருந்து தான் இப்ப வந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் சில பிரச்சனை ஓடிட்டு இருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. "இப்பல்லாம் ஓகே தானே? வீட்டுக்கு போலாமான்னு?" சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. அது ஹீரோயின் என்ன கேட்பாங்க, "இப்ப கிராண்ட்மாவ பார்க்க தானே போறோம். தடவை வீட்டுக்கு இப்ப நான் ஒய்ஃபா வரேன். அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. அது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவங்க மத்த பொருள விட நம்ம 2 பேரோட மேரேஜ் ஆயிடுச்சு. அந்த சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அத பார்த்தா தான் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எனக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். "சரி வா போலான்னு" சொல்லும்போது, அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "சர்டிஃபிகேட் மட்டும் காட்டுனா அவங்க நம்ப மாட்டாங்க" அப்படின்னோனே, "அப்ப வேற என்ன பண்ணணும்னோனே, அப்ப நம்ம வீட்டுக்கு போம்போது 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு போணும். அப்பதான் நம்புவாங்கன்ன" உடனே ஹீரோ அவருக்கு புடிச்சதுனால தானே அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப கிராண்ட்மா அத தான் பார்க்குறாங்களே அப்படி சொல்லவும் ஹீரோனுக்கு புரிஞ்சிரும். இருந்தாலும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கைய புடிச்சுப்பாங்க. உடனே ஹீரோக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோ டக்குனு என்ன சொல்வாருன்னா, "இந்த மூமெண்ட்ட நான் மறக்கவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கைய இறுக்கமா புடிச்சுப்பாரு. 2 பேரும் சந்தோஷமா இப்ப வீட்டுக்கு வருவாங்களா, பாட்டிம்மா பார்த்துருவாங்கப்பா. அவங்க கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வேற உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப 2 பேருமே அவங்க 2 பேரும் வந்திருக்கத, அவங்க கைய புடிச்சிருக்கத பார்த்தோனே, இந்த யங் கப்பிள்ஸ் வந்து அவ்ளோ லவ்வா இருக்காங்க. அவ்ளோ கைய விடவே மாட்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இங்க வாமான்னு அவங்கள கூப்பிட்டோனே ஹீரோ வந்து சரி போன்னு சொல்வாரு. பார்த்தோனே என்னோட மருமக எப்படி இருக்கா பார்த்தியா? எவ்ளோ நீட்டா இருக்கா, கிளீனா இருக்கா, அழகா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ என்ன பண்ணுவாரு, "அவ இன்னையிலேருந்து என்னோட ஒய்ஃப். அவள யாரும் கிண்டல் பண்றத நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு" சொல்லுவாரு. ஹீரோயினே சொல்லுவாங்க, "அவங்க யாருமே என்ன கிண்டல் பண்ணவே இல்லையேன்னுவாங்க." ஆனா இவரு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சுக்கிட்டாரு. "சரிப்பா நாங்க எதுவுமே உன்னோட ஒய்ஃப சொல்லலன்னு" சொல்லிட்டு இப்ப எல்லாருமே அதே மாரி பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப வந்து ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, "எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பேத்தியோ, பேரனோ வந்து பெத்து குடுக்கணும்" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேசுவாங்களா. உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். "என்னப்பா இது இப்ப தானே கல்யாணம் பண்ணோம் அதுக்குள்ளயா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "அவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பொறுமையா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாரு, "நாங்க வந்து 2 பேருமே வேலை பார்த்துட்டே இருக்கோம். உங்களுக்காக எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேரனோ, பேத்தியோ பெத்து குடுக்குறோம்னு" ஹீரோயின பார்த்து இப்படி கண்ணடிச்சுட்டே சொல்வாரு. ஹீரோயினுக்கும் புரிஞ்சிரும். அவர் தாத்தா அந்த பாட்டிக்காக அவர் வந்து பேசுறாருன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பொறுமையா இருப்பாங்க. நல்லா இருக்காங்களா, அவங்கள என்ன பண்ணாங்க, கிஃப்ட் எல்லாம் ஹீரோயினுக்கு குடுப்பாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கே அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடி இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு ஒரு ரிங் குடுத்து ப்ரொபோஸ் பண்ணுவாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஓடாது. என்னது இது அப்படின்னு சொல்லும்போது, அதோட அவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையிலேயே அந்த ரிங்க போட்டு விட்டுருவாரு. இப்ப ரூம்குள்ள வந்தோனே ஹீரோயின் கேட்கும்போது, "இல்ல நான் ஜுவல்லரி ஷாப் பக்கமா வந்தேன். அவங்கள நம்பணுன்றதுக்காக தான் அந்த ரிங் வாங்குனேன்" அப்படின்ற மாரி சமாளிப்பாரு. நானும் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த பேப்பர பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ள கல்யாணம் வந்து ஒரு அக்ரீமெண்ட் மாதிரி தான். அந்த கல்யாணத்துல என்ன மாரி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. ஹீரோக்கு உடனே கோவமா இருக்கும். அந்த பேப்பர வாங்கி அப்படியே பெட் மேல தூக்கி போடுவாரு. என்னதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "என்னதுன்னா, இப்ப நம்மளுக்கு அக்ரீமெண்ட் கல்யாணம் தான நம்ம பண்ணியிருக்கோம். அதனால ஃபுட்டா இருக்கட்டும், சாப்பாடா இருக்கட்டும், அப்புறம் தங்குற இடமா இருக்கட்டும், இந்த மாரி இதுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ காசு ஆகும்? அத வந்து 2 பேரும் ஈக்குவலா ஷேர் பண்ணிப்போம். ஈவன் எப்படின்னா, தண்ணியா இருந்தாலும், எலக்ட்ரிசிட்டி பில்லா இருந்தாலுமே தனித்தனியா எவ்வளோ வருதோ, அவ்வளோத்த 2 பேருமே ஈக்குவலா ஷேர் பண்ணி கட்டிக்கலாம்." அப்படின்ற மாரி ஹீரோயின் எல்லாத்தையும் பேசுவாங்க. "நீ ரொம்பவே விவரமா இருக்கன்றது எனக்கு தெரியுது. ஆனா இப்போதைக்கு இது அவசியம் இல்ல." அப்படின்ற மாரி ஹீரோ சொல்வாரு. "ஆனா நான் சைன் பண்ணிட்டேன். இந்த அக்ரீமெண்ட் எனக்கு ஓகேன்னு சைன் பண்ணிட்டேன். நீயும் அதில படிச்சு பார்த்தேன்னா, இல்ல உனக்கு ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணணும் அப்படின்னு இருந்தா கூட நீ ஆட் பண்ணி சைன் பண்ணலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் விருப்பமே இல்லன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இத வந்து நீ வந்து டிஸ்அட்வான்டேஜா எடுத்துக்கிற" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா. அப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, "என்னோட அடிஷனல் பாயிண்ட்டா நான் என்ன வேணா எழுதிக்கலாம் நீ சொன்னீல. அதில நீ என்ன எழுதணும் அப்படின்னா வந்துட்டு, எனக்கு தெரியாம நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னோட ஒய்ஃபா உன்னோட டியூட்டி என்னமோ அத நீ கரெக்ட்டா செய்யணும். 2வது விஷயம் அந்த லவ்ல விழுறது. ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள அக்ரீமெண்ட் கல்யாணம் அப்படின்றதுனால வேற யாரையும் நீ லவ் பண்றதோ, வேற யார் கூடயோ ஃப்ரெண்ட் பிடிக்கிறதோ அந்த மாரி இருக்கவே கூடாது. அத
அதெல்லாம் எழுதி அப்புறமா சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இங்கே பார்த்தா வெளியே ஹீரோவோட அம்மாவும் பாட்டியும் நின்றுக்கிட்டு கதவுக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு அவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு காதில் ஒன்றுமே இல்லையா இவங்க 2 பேரும் இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேர் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காங்களே அங்கே வெளியே என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. 2 பேரும் கதவு திறந்துட்டு இப்போ உள்ளவே வந்துருவாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு என்னதான் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைப்பா உங்களுக்கு இது ஒரு கிஃப்ட்டை கொடுக்க வந்தோம் அதான் வெளியவே நின்றுட்டோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு ஹீரோ வாங்கிக்குவார். 2 பேரும் வாங்கிட்டோன்னே அவங்கள்ட்ட பேசுகிறோன்னே அவங்களுக்கு தோணிட்டே இருக்கும். சரி வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பாட்டிக்கு வெளியே போயிடுவாங்க. வெளியே போகிறோன்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்களா. பேசும்போது வந்துட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க அதை பார்சலை பிரிக்கிறோம் நான் வேணா ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்கும்போது இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அதை பிரிக்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிரிச்ச உடனே டக்குன்னு மூடிடுவார். ஹீரோன் வந்து என்ன கேட்பாங்க என்ன இருக்குது உள்ள ஏதான திங்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து அதை நீயே பாருன்னு சொல்லிட்டு அந்த பார்சல் அவங்கள்ட்ட கொடுக்கும். அவங்க திறந்து டக்குன்னு அதை மூடி வச்சிருவாங்க. இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒரு நைட் ட்ரெஸ் அதுவும் குட்டியான ஒரு நைட் ட்ரெஸ் இருக்குது. ஆக்சுவலாக இவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக அந்த தொடைக்கு மேலே சின்னதாக அதை மட்டும் போடுற மாதிரி சின்ன ஸ்கர்ட் மட்டும் தான் அதாவது இன்னர்ஸ் போடுற மாதிரி தான் அந்த சைஸில் ஸ்கர்ட் இருக்கும். ஆனால் அந்த குட்டி ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே அவங்களும் அவ்வளோ வெக்கப்படுறாங்க. பட்டுட்டு உடனே 2 பேரும் டப்பாக்குள்ளே வச்சு மூடுறதும் அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அது யூஸ்வலாக நடக்கிறது தானே. அப்படின்னா இல்லை இது எனக்கு ஃபிட்டாக இருக்காது இது ரொம்ப குட்டியாக இருக்குது அவங்க இப்போ போட்டிருக்கிறது கூட குட்டியாக தான் இருக்குது அதை சொல்லிட்டு அவங்க வெக்கப்பட இவங்க 2 பேரும் இப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை இது எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நானா கொடுத்தேன் கிராண்ட் மதரை கொடுத்தேன்ற மாதிரி ஹீரோ ரொம்ப அப்படியே சொல்லிட்டே இருப்பார். அங்கே வெளியே 2 பேரும் போனவங்க கதவுக்கு பின்னாடி திரும்ப ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளேயே சொல்லுவாங்க சத்தமாக பேசாத திரும்ப அவங்க காதில் விழுந்தா உள்ளே கூட்டுருவான் அப்புறம் என்ன எதுன்னு தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அவங்க 2 பேரோட பேசுறதை கேட்டோன்னா ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்க உடனே அந்த குட்டி ட்ரெஸ் எடுத்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இப்பவும் அவங்க 2 பேரும் வெளியே நின்று என்ன சத்தம்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஹீரோ என்ன பண்ணுவார் ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் என்ன நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை இப்போ அவங்க 2 பேரும் அதை தான் வெளியே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. டெய்லி நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி 150 புஷ்அப் எடுத்தால் தான் என்னால் நிம்மதியாகவே தூங்க முடியும். ஹீரோ 150 புஷ்அப் எடுக்காமல் தூங்கவே மாட்டாராம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. உடனே வெளியே இருக்கவங்களாம் அங்கே என்ன நினைப்பாங்க சீக்கிரமாகவே நம்மளுக்கு வந்து பேரம்பேத்தி வந்துடும். ரெண்டும் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும். ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹீரோட சட்டை சின்ன சட்டையாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு குட்டி சட்டையை எடுத்துகிட்டு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வருவாங்க. வரும்போது இப்போ ஹீரோ நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ ஹீரோ வந்து உட்காந்தோடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா ஃபஸ்ட்டு உன்னோட ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரை போட்டு விட்டுட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஹீரோ வந்து என்ன கேட்பாரு ஆல்ரெடி ஹீரோயின் லவ் பண்ண விஷயம்லாம் தெரியும்ல உங்கள் 2 பேரும் எதனால அந்த பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நாங்கள் லவ் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் 2 பேர் பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹீரோக்கு கோவம் வந்துடும். உடனே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருமா சரி ஓகே இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேச போயிடுவார். உள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அந்த சோஃபாலே படுத்து தூங்கிடுவாங்க. ஹீரோ வந்தவர் பார்த்தீங்கன்னா பெட்டில் படு அப்படின்னு சொல்வார். ஹீரோன் என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல நான் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ உமன்ஸ்லாம் வந்து சோஃபாவில் படுக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி பேசுவார். இல்லை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சோஃபாவில் தான் நான் தூங்குவேன் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தூங்குறேன்னு சொல்லும்போது ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல இப்போ தான் பெட் இருக்குது நீ பெட்லேயே படுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் ஹீரோனை அப்படியே அழகா தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சிருவாரு. தூக்கமே கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னோட 8 பேக்ஸை பார்க்குறியான்ற மாதிரி ஹீரோ கேட்பாரு. இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் ரொமான்டிக்காக கொஞ்ச நேரம் அப்படி எப்படி பேசிட்டு இருப்பார். அதோட ஹீரோன்னு தூங்கிடுவாங்க. மறுநாள் எந்திரிச்சு வரும்போது இந்த பாட்டியும் அந்த அம்மாவும் பண்ணுற அலப்பறை தாங்க முடியாது. ஹீரோன் கிட்ட வந்து ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படி இப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி 2 தனியாக தான் பேசிகிட்டு இருக்கோம். சரி ஓகே இதுங்களெல்லாம் சமாளிச்சுட்டு ஹீரோன் திரும்ப வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்கே வேலை பார்க்குற நர்ஸ் எல்லாம் கேட்பாங்க என்னாச்சு ஒரு 2-3 நாளாக வந்துட்டு நீங்கள் வேலைக்கு வரலையே டீன் கிட்ட வந்துட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்டதா சொன்னாங்க அப்போ தான் தெரிஞ்சது உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம் அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல மனுஷன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கும் போதே அந்த ஃபர்ஸ்ட் லவர் இருக்காரில் அவர் வந்துருவார். என் கூட இருக்கும் போதே நம்ம பிரேக்கப்புக்கு முன்னாடி அவன் கூட பழக ஆரம்பிச்சிட்டேன் அதனால தானே நீ என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு வந்து அவர் ஹீரோயின் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருவாரு. என்னோட ஒர்க் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது நல்லதில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என் பாட்டிக்கு உடம்பு முடியல வீட்டுக்கு வேணா வரமாட்டேங்கிற அதை பண்ண மாட்டேன் இதை பண்ண மாட்டேன் எனக்கு முன்னாடி இன்னொருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டே அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு ஆரம்பிச்சிருவாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ண நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன்னே ஓ போலீஸான ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு வந்து நான் பயந்துருவேனான்னு கேட்டுகிட்டே இருப்பார். கரெக்டாக அந்த டைம் ஹீரோ வருவார் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இவர் அடிச்சு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. அது ஹீரோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறாரா வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடம் எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்டு அழகாக பேசிகிட்டே இருப்பார். அதோட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் வந்துட்டு என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா நீ இன்னும் என்ன ஹஸ்பண்ட்னே கூப்பிடல ஹஸ்பண்ட் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் போது அதோட நம்ம குழந்தை பெற்றுக்க வேணாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். என்னது நம்ம அக்ரிமெண்ட் இதில் வேறெல்லாம் போட்டோம் நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது நம்ம வந்து டிவோர்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்ச நாள் ஒன்று மிலிட்ரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிட்டா அதாவது டிசிப்ளினாக தான் இருக்கணும் அவங்களெல்லாம் டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் உனக்கு தெரியாதா உன்னை விட்டு போகிற ஐடியாவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லுவார். அப்படின்றத கேட்காம என்ன பண்ணிடுவார் ஹீரோனை அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருக்கு ஓப்பனாக இப்போ சொல்லிட்டாரா ஹீரோனை அவரை தள்ளி விட்டுட்டு இப்போ டாக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே பார்த்தோன்னா அரசெல்லாம் ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க வந்துட்டு நம்ம இப்போ அந்த மிலிட்ரி
மிலிட்டரி டீமுக்குள்ள வந்துட்டு இவங்க ஒரு பெரிய ஸ்டாரு. அவங்களலாம் பார்க்கறதுக்காக இந்த ஸ்டார் வந்து வராங்க. ரொம்ப அழகா இருக்காங்கல்ல அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி இப்ப கொஞ்சம் ஜெலஸ் ஆகுற மாரி இருக்கும். ஓ! இவ்ளோ அழகான பொண்ணு வந்து இப்போ ஒரு ஸ்டாரா வேற இருக்கா. அவ இவங்களலாம் பார்க்க வராளா? அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கான்னு கேட்கும்போது நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அவங்க பாட்டுக்கு கிளம்பிருவாங்க. கிளம்பி போயிடுவாங்க. இப்ப ஒரு பார்ட்டிக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வர சொல்லியிருப்பாரு. ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த பார்ட்டிக்கு அந்த பொண்ணு வேற வந்திருக்கும். வந்தது நேரா ஹீரோவ தான் பார்க்க வரும். ரொம்ப நாளாச்சு உன்ன பார்த்து. உன்ன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? அப்படின்னு ஹீரோவோட கைய புடிச்சுட்டு விடவே விடாது. இது தூரத்துல இருந்து ஹீரோயின் பார்த்துருவாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆயிடும். அத ஹீரோ வந்து தள்ளி தள்ளி விடுவாரு. ஆனா அது போவே போகாது. ஹீரோ கிட்டயே ஒட்டிக்கிட்டே நின்னுட்டே இருக்கும். உடனே ஹீரோயினுக்கு பார்க்க பிடிக்காம அங்கருந்து வெளிய வந்துருவாங்க. வந்தவங்க இங்க வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்கலாம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து எல்லாரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அவங்க 2 பேருக்குள்ள அப்படிலாம் பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணுவாரு. அத ஹீரோயின் இப்ப அப்படியே நின்னுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து ஹீரோ இங்க வந்துருவாரு. "என்ன தைரியம்? நம்ம கூட அக்ரீமெண்ட் என்ன? யார் ப்ரொபோஸ் பண்ணாலும் இது பண்ணாலும் வாங்கக்கூடாதுன்னா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அத வேண்டான்னு சொல்லக்கூட உனக்கு முடியலையான்னு?" சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு, "நீ இப்ப அந்த பொண்ணு கூட பேசிட்டு தானே இருந்தேன்னு?" கேட்கும்போது, "நம்மளோட அக்ரீமெண்ட்ல இருக்கு. ஒருத்தர் ஒருத்தர் சந்தேகப்படக்கூடாதுன்னு. என்ன வந்து நீ சந்தேகப்பட்டு வந்திருக்கல்ல?" அப்படின்ற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்பாரு. நினைச்சிட்டே இருக்கும்போதே பார்த்தோம்னா, அப்பதான் ஹீரோயின் கிட்ட அவ கொஞ்சம் அப்ரோச் பண்ண போவார். அந்த டைம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அந்த ஸ்டார் அது வந்துரும். ஹீரோ கிட்ட "நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "நான் அவளோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஹஸ்பண்டா?" அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அது சும்மா இல்லாம என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு, இப்ப ஹீரோயின் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணார்ல ஒருத்தர் ஃப்ளவர்லாம் குடுத்து, அவர் வந்துட்டு இந்த பொண்ணோட அண்ணனா தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவார், அதாவது பிரதர்ன்னு சொல்றது, அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்துட்டு, இப்ப அவர் ப்ரொபோஸ் பண்ணத ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்லாம இருந்துட்டாங்கல்ல. இப்ப இந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட எப்படி வந்து சொல்லும் அப்படின்னா வந்து, இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்த உடனே ஹீரோயின் வந்து கோச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப ஹீரோ நின்னுட்டு இருப்பாரா, அப்ப அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிடும் அப்படின்னா, "என்னோட பிரதர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நீ இப்ப ஒய்ஃப்ன்னு சொல்லிட்டு இருக்கியே, அவள வந்துட்டு அப்பத்துலேருந்தே லவ் பண்ணிட்டு இருக்காரு. அது அவளுக்கும் தெரியும். என் பிரதர் வந்து அவளுக்கு வந்து நெறைய லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. அவளும் கூட என் பிரதருக்கு நெறைய லவ் லெட்டர் எழுதியிருக்கா." அப்படி இப்படின்ற மாரி கொளுத்தி போட்டு விட்டுரும். ஹீரோ எதுவுமே பேசாம அங்கருந்து போயிடுவாரு. இது ஒண்ணு போதும் நீங்க 2 பேர் பிரியறதுக்கு அப்படின்னு இது மனசுல நெனச்சுக்கும். ரோட்ல போயிட்டே இருக்கும்போதே அந்த ஃபியான்சி பொண்ணோட அண்ணன் இருக்காருல்ல, அவர தான் தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவரோட பர்த்டேன்னு சொல்லிட்டு தான் இந்த பார்ட்டியே நடந்துட்டு இருக்கும். அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு இப்ப என்ன பார்ட்டில பாதியிலேயே காணுமேன்னு அவன பத்தி தேடிட்டே இருப்பாங்களா, ஹீரோ வந்துருவாரு. "இப்ப யார தேடுறன்னு?" கேட்கும்போது, "அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். அவனையே காணோம்." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதனால தான் அவர் வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது அவர ஹர்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா இருந்திருப்பாங்க. ஹீரோ என்ன கேட்பாரு, "இப்ப அவன தான் தேடிட்டு இருக்க. இப்ப நீ அவன பார்க்க தான் இங்க வந்திருக்கேன்னு." கேட்கும்போது, "அந்த பார்ட்டிக்காக தானே 2 பேரும் வந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதோட ஹீரோவுக்கு கோவம் தாங்க முடியாது. திரும்ப ஹீரோயின தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுட்டு அவங்கள திரும்பவும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. கோவமா இருக்கும். அதோட வீட்டுக்கு கூட்டு வந்துருவாரு. வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோனே அப்படியே ஹீரோயின் மயக்கத்துல இருப்பாங்க. அப்படியே 2 பேர் இருப்பாங்க. காலையில எந்திரிச்ச உடனே உனக்கு நான் அத பண்ணேன், இத பண்ணேன்ற மாரி ஒரு ஹீரோயின வெறியேத்திட்டு இருப்பாரு. ஹீரோயினுக்கா கோவமா வரும். அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிப்பாங்க, சேர்ந்துப்பாங்க. அப்புறம் ஹீரோ அவங்களுக்காக சாப்பாடுலாம் ரெடி பண்ணி குடுப்பாரு. ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருக்கும்போதே 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப அவங்க லவ் ஸ்டோரிய சொல்ல வருவாங்க. அதுல இவருக்கு வந்து கொஞ்சம் பொறாமையாயி ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கி குடுப்பாரு. அத போட்ட உடனே ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பத்தாது. அப்ப ஒரு கால வந்து ஹீரோ போட்டு விடுவாரு. அப்ப அவங்க லவ் ஸ்டோரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஹீரோ வந்து அத டிஸ்டர்ப் பண்ற மாரியே ஸ்டாப் பண்ணிட்டே இருப்பாரு. கன்டின்யூன்ற மாரி சொல்வாரு. ஆனா ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் பண்ணிட்டு செருப்பு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதன திரும்ப அவங்க ஸ்டோரி ஆரம்பிக்கும்போது ஹீரோ வந்து ஒரு ஃபோன் கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்துருவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோவ ரொம்பவே புடிச்சு போயிடும். அவர் என்னதான் இருந்தாலும் உண்மையான பிரியமா இருக்கார்ல, அத புடிச்சு போயிட்டு இப்ப அவங்க அந்த ஃபோன் பேசிட்டு வரதுக்குள்ள அவங்க என்ன நெனைப்பாங்கன்னா, முன்னாடி அந்த பழைய லவ் ஸ்டோரிலாம் இப்ப தேவையே கிடையாது. அவன் கேட்கறனால தான் நம்ம சொல்றோம். ஆனா இப்போதைக்கு எனக்கு இவன ரொம்ப புடிச்சிருக்கு. அந்த விஷயத்த அவன்கிட்ட நம்ம சொல்லணும். எப்படியாவது தைரியத்த வரவழைச்சு நம்ம சொல்லிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து என்ன பண்ணுவாரு, ஃபோன் பேசி முடிச்ச உடனே ஹீரோயின் வந்து பேச ஆரம்பிப்பாங்களா, சரி ஓகே நம்ம எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். அவர் என்ன நெனைப்பாரு, அந்த லவ் ஸ்டோரின்னு நெனச்சுப்பாரு. அதனால வந்து பேச விட மாட்டாரு. இப்ப வந்து நாங்க எல்லாரும் எங்கள அசெம்பிள் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்க இப்ப போணும். அப்புறம் பேசுறேன்னு சொல்லும்போது, "ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன். அப்புறம் நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெளம்புவாங்க. "நீ வீட்டுக்கு போ" அப்படின்னு சொல்லுவாரு. "நீ வேலைய முடிச்சுட்டு நீ சீக்கிரம் வந்துருன்னு" ஹீரோன்னு சொல்லிட்டு போவாங்க. அதோட ஹீரோ இங்க தனியா வந்துருவாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்வாரு, ஹீரோயினுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகியிருக்கு. ஆனா அவர் வந்துட்டு சரியில்ல அப்படின்ற மாரி சில பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னோனே, அத தான் அவ சொல்ல வந்துட்டு இருக்கா போல இருக்குன்ற மாரி இவருக்கும் தோணும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கோவமும் வந்துரும். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்ற மாரி அவரு ஒரு பக்கம் சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப ஹீரோ வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரா, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு அப்பவும் அவங்க தான் அப்பதான் அவங்களும் வீட்டுக்கு வருவாங்க. மதியமே கிளம்பிட்டு இப்ப தான் வரணும்னு, "இல்ல வீட்ல உள்ள அந்த பாட்டிலாம் இருக்காங்கல்ல, மாமியாருக்கு அவங்களோட அம்மாக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப எனக்குன்னு ஹீரோ கேட்பாரு, "உனக்கும் தான்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி வா மேரேஜ் ஆன கப்புள்ஸ் வந்து தனித்தனியா நடக்கக்கூடாது. கைய புடிச்சுட்டு தான் நடக்கணும். அப்பதான் வீட்ல உள்ளவங்க நம்புவாங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் 2 பேருமே கைய பிடிச்சுட்டே உள்ள வருவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. கிராண்ட்மாக்குலாம் இவங்க வாங்கி குடுத்த கிஃப்ட் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்ப அவங்களும் ஹீரோயினுக்காக ஒரு செயின் ஒண்ணு வாங்கியிருப்பாங்க. அத ஹீரோ கிட்ட குடுத்து போட்டு விட சொல்லுவாங்க. ஹீரோ போட்டு விட்டோனே அவ ரொம்ப அழகா இருக்கறனால அது பொருத்தமா இருக்கு அப்படின்லாம் பேசிட்டே இருப்பாங்க. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அங்க வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டர் இருப்பாரு. அவர் என்ன சொல்வாரு, "இப்ப நம்மளுக்கு ஒரு இது நடக்க போகுது.
அந்த டாக்டர் அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. ஒரு செமினார்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்து ஒத்துக்க வச்சுருவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பர்மிஷன் கேட்கணும்ல. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, "இல்ல முடியாது. அது லேட் நைட்ல நடக்கிறனால அந்த பார்ட்டிக்குலாம் நீ போ வேண்டாம்." அப்படின்ற மாரி சொல்வாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "நான் சீக்கிரமாவே எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அத முடிச்சுட்டு நான் வந்துருவேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒத்துப்பாரு. அதனால இப்ப இவங்க அந்த பார்ட்டிக்கு வருவாங்க. வரதுக்காக ஹீரோனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுத்துருப்பாங்க. அத வாங்கிட்டு அது ஹீரோயின் அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இப்ப வந்துருவாங்க. இங்க வந்து பார்த்தோம்னா ஹீரோனோட அங்கிள் இருக்காருல்ல, அந்த கார்டியன் சொல்லிட்டு அந்த அங்கிள் இருப்பாரு. "ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்ன பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்." அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. ஹீரோயின் கூடயே அந்த சீனியர் இருக்காருல்ல, ஹீரோயின் அந்த இதுக்கு வர சொன்னார்ல, அவரும் வந்திருப்பாரு. அதாவது அந்த ஹீரோவ லவ் பண்ணது அந்த ஃபியான்சி பொண்ணோட அண்ணன். அவரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து வரத பார்த்தோன்னே, இவர் என்ன நெனச்சுப்பாரு, "ஃபைனலா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "அங்கிள் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்துட்டு செமினாருக்காக என்ன கூப்பிட்டுருந்தாரு அப்படின்றதுக்காக வந்திருந்தேன். அவர் என்னோட சீனியர்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னப்பா இவ இப்படி சொல்றான்னு?" சொல்லிட்டு அங்கிள் கேட்பாரு. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்வாரு, "செமினார்ன்னு கூப்பிட்டா தான் இவ வருவா. அதனால தான் நான் அப்படி சொல்லி இவள வரவழைச்சேன்னு" சொல்லுவாரு. ஒண்ணுமே புரியாது. அப்ப இங்க செமினார் நடக்க போறது இல்லையா? இப்ப அந்த பார்ட்டி இல்லையா? இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது, "நம்ம 2 பேரும் கல்யாண ப்ரொபோசல் தான் இங்க நடக்க போது. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் உன்ன பார்க்கும்போதே உன்ன நான் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். உனக்கே அது நல்லா தெரியும்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு ஆரம்பிச்சுருவாரு. புரியாது. "என்கிட்ட நீ பொய் சொன்னியா அப்போ? பொய் சொல்லி என்ன வர வச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே அவர் என்ன சொல்வாரு, "ஆமா. அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதே வந்துட்டு நான் உன்ன வந்துட்டு நான் உன் மேல லவ்ல விழுந்துட்டேன். அதனால உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன்ன இப்படி வர வச்சேன்." அப்படின்ற மாரி சொல்லவும், இப்ப இந்த அங்கிளோட பையனாவே தான் இவரும் இருப்பாரு. அத பார்த்த உடனே, "ஏன் என் பையன உனக்கு பிடிக்கலையா? அவன் தான் இந்த அளவுக்கு உன்ன விரும்புறானம்மா." அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. "நீங்க 2 பேரும் பொய் சொல்லி என்ன வர வச்சிருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கோவமா வரும். அவங்களுக்கு தெரியவே தெரியாது. முழிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணு அது வந்துரும். வந்த உடனே பாத்து என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு, "எதுக்காக நடிக்கிறீங்க? 8 வருஷமா என் பிரதர் வந்து சீக்ரெட்டா உன்ன தான் லவ் பண்ணியிருக்கான். நீயும் அவன லவ் பண்ணியிருக்க. இது எல்லாருக்கும் தெரியுதுன்னு." சொல்லும்போது, அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே இத பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆன விஷயம் யாருக்குமே தெரியாதுல்ல. ஆனா இவங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த இப்ப எல்லார் முன்னாடியும் அப்படியே அம்பலப்படுத்துற மாரி படுவாங்க. "இன்னும் ஏன் பொய் சொல்லிட்டே இருக்க? இன்னும் ஏன் உன்னோட லவ்வ வந்து நீ மறைச்சு வச்சுட்டே இருக்க? வெளிப்படுத்தலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு ஒரு மாரி பிரஷர் பண்ணுவாங்க. "அண்ணன புடிக்காம தான் பழகுனியா?" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாங்க. "நான் அந்த அர்த்தத்துல சொல்லல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. "நான் சொல்ல வரது அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே. அந்த பார்ட்டி தான் எல்லாரும் கொண்டாடிட்டே இருக்கோம். இப்ப நீ ஏதாவது நெகட்டிவா பேசி இந்த பார்ட்டிய டோட்டலா வந்து சொதப்பலான்னு முடிவு பண்ணிட்டியா? எல்லாரையும் கஷ்டப்படுத்தலாம்னு நினைக்கிறியா? அவர என் பிரதர வந்து நீ லவ் பண்றேன்றத ஒத்துக்கோ." அப்படின்ற மாரி அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயின சொல்லும். இந்த பார்ட்டி நம்மளால இத கெட்டு போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க எங்க என்ன பண்ண தெரியாம முழிச்சுட்டே இருப்பாங்க. இதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவங்களுக்கே தெரியாம ஹீரோ இருக்காருல்ல, அவர வேற இந்த ஃபியான்சி பொண்ணு வர வச்சுரும். வந்ததோட பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு செமினார் இருக்குன்னுல சொன்னா, இங்க என்ன பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு இவரு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்பதான் அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்லும்னா, "என் பிரதரும் அவளையும் பார்க்கறதுக்கு அவங்க சொர்க்கத்துலருந்து வர அப்படியே ஜோடி பொருத்த மாரியே இருக்குல்ல. ரொம்ப பொருத்தமா இருக்காங்கல்ல. அவங்க 2 பேரும் 8 வருஷமா லவ் பண்றாங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கும். கேட்பாரு, "உண்மையிலேயே அவங்க 2 பேரும் கப்பிள்ஸா?" அப்படி இப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. உனக்கு அதுல நம்பிக்கை இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும். அப்பதான் ஹீரோ என்ன மைண்ட் வாய்ஸ்ல நினைப்பாருன்னா, அப்ப அவன் கிட்ட செமினார் இருக்குன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல இப்ப ஹீரோக்கும் கொஞ்சம் கோவமா வந்துரும். "உனக்கு வந்து சரியான கோவம் தான் வரும். நீ எதுக்கு போணும்? கான்ஃபரன்ஸ்க்கு போணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ இங்க வந்துட்டு இந்த இத வந்து நீ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா வந்து என்கிட்டயே நீ பொய் சொல்லிட்டு தான் வந்திருக்கல்ல. எவ்வளோ அசிங்கமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சுப்பாரு. அவரால அத தாங்கிக்கவே முடியாது. அந்த நேரம் பார்த்து அந்த ஃபியான்சி பொண்ணோட அண்ணன் இருக்காருல்ல, ஏதோ பேசுற மாரி பேசுறவரு ஹீரோயின அப்படியே ஹக் பண்ணிடுவாரு. "பாத்தியா பாத்தியா அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லிட்டு இது ஏத்தி ஏத்தி விட்டுட்டே இருக்கும்." அதவே முடியாது. வேக வேகமா போனவரு பார்த்தோன்னா ஹீரோயின கைய புடிச்சு இழுக்க ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ பார்த்தோனே, "இவங்களுக்கு நீ என்ன இங்க பண்ற? உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னோனே, நீ கூட தான் என்கிட்ட வேற வேலை இருக்குன்னு சொன்ன. வா போலாம்." அப்படின்னு ஹீரோயின புடிச்சு இழுப்பாரு. அப்பதான் அந்த ஃபியான்சி பொண்ணு ஹீரோயின் போட்டிருக்க அந்த செயின பார்ப்பாங்க. அது வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்பவே அது காஸ்ட்லியா இருக்கும். அது வந்து ஆக்ஷன்ல தான் எடுக்க முடியும். அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு செயினா தான் அவங்க வீட்ல அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. "இத போடுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படி இப்படின்னு கேட்டு ஹீரோயின் கிட்ட அது சண்டை போட ஆரம்பிச்சுரும். "ஒரு அண்ணன் வாங்குறதுக்கு தான் அவருக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பாட்டுக்கு பேசும். "என் அண்ணன் வாங்கி உனக்கு குடுத்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சிட்டு இருக்கும். ஒண்ணு ஹீரோனுக்கு கோவம் தான் வரும். "நீங்க என்ன சொல்லி கூப்பிட்டது வேற. ஆனா இங்க நடந்தது பூராவுமே வேற தான். எனக்கு இங்க இருக்கிறதுக்கு இதுக்கு மேல சாரி சீனியர், என்னால இங்க கன்டின்யூ பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே அவருக்கே இப்போ ஒரு மாதிரி இருக்கும். இங்க இப்ப என்ன நடந்திருந்தாலும் அதுக்காக நான் சாரி சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, "இதுக்கு மேல இந்த மாரி போய் சொல்லி கூப்பிடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவாங்க ஹீரோ கூட. வெளிய போயிடுவாங்க. ஹீரோ நின்னுட்டே இருப்பாரா. உடனே இப்ப இந்த பொண்ணு இருக்குல்ல ஃபியான்சி பொண்ணு, அது ஹீரோ கிட்ட வந்துட்டு ரொம்ப இதா பேச ஆரம்பிச்சுரும். இந்த மாரி வந்துட்டு, "நான் உன்ன எவ்வளோ லவ் பண்றேன் தெரியுமா? ஏன் அது புரியவே புரியாதா? அவ போனா போட்டும். அவ ஏதோ அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோச்சுக்கிட்டு போறா. நீ எனக்காக இந்த பார்ட்டில இருக்கலாம்ல." அப்படி இப்படின்னு கேட்கும். "இது மாதிரி என்கிட்ட நடந்துக்காத. இது எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ண தள்ளி விட்டுட்டு வந்துருவாரு.
என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளிய வந்தம்போது ஹீரோயின் கேட்பாங்க, "நான் இங்க தான் வந்திருக்கேன்ற விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ தான் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இங்க வந்திருக்கியே" அப்படின்ற மாரி அவர் சொல்வாரு. உடனே ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்க, "இது பப்ளிக் பிளேஸ் கொஞ்சமா இதான் நடந்துக்கும்ன்னு" சொல்லும்போது, "அப்ப அவன் உன்ன ஹக் பண்ணா நான் உன்ன நீ இதுவரைக்கும் எனக்கு ஒரு கிஸ் கூட பண்ணது கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். அவங்களுக்கு இவர தானே புடிச்சிருக்கு. டக்குன்னு இப்ப இவங்க கிஸ் பண்ணா இவங்களோட கோவம் அங்கேயே போயிடும். 2 பேருமே திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இப்ப ஹீரோ என்ன சொல்வாரு, இந்த ட்ரெஸ் ஹீரோயின் போட்டிருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா, அது வந்து அந்த அந்த சீனியர் வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸா இருக்கும்ல. இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கவே இல்ல. இத மாத்திக்கோ. நான் வேணா வெளிய வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு வெளிய போய் நிப்பாரு. அதுக்குள்ள ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திருவாங்க. வெளிய நிக்கும்போதெல்லாம் ஹீரோயின் கிஸ் பண்ணதே தான் அவருக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். ஃப்ரீ ஆயிட்டியான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாரு. அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, இப்போதைக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷன்ல என்னால இப்போதைக்கு குழந்தை பெத்துக்க முடியாது அப்படின்ற மாரி சொல்வாங்க. அதனால என்ன நம்ம வீட்ல உள்ளவங்க தானே அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றது உறுதியானது. அது என்னைக்கும் மாறப்போறது கிடையாது. குழந்தைன்றது நம்ம நினைக்கிற நேரம் நம்ம பெத்துக்கலாம் அப்படின்ற மாரி ஹீரோ அப்படிதான் சொல்வாரு. அது மட்டும் இல்லாம அவள லவ் பண்றேன், இவள லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேல நீ டவுட் படாத. எனக்கு அவ மேல எந்த லவ்வுமே கிடையாது. நான் லவ் பண்ணது ஒரே பொண்ணு நீ தான். அது ஹார்ட்ல இருந்து எல்லாமே நான் உன்ன தான் அதிகமா விரும்புறேன். எனக்கு எல்லாத்த விட உன்ன தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற யாரையுமே எனக்கு பிடிக்காது. அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே அப்படியே இருந்துட்டே அவங்களுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து வேலைக்கு வருவாங்க. திரும்பவும் இந்த சீனியர் இருக்கார்ல நல்லவர் மாரி திரும்பவும் பேச வருவாரு. அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஒர்க் ரிலேட்டடாவும் நீங்க இனிமே எனக்கு சீனியர் அது மாரி மட்டும் தான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நேத்து நைட் நடந்ததுக்கு தான் நான் அங்கேயே வச்சு உன்கிட்ட சாரி கேட்டேனே. அப்புறமா என்ன அப்படின்ற மாரி இவர் சாதாரணமா பேச ஆரம்பிப்பாரு. அதோட ஹீரோயினுக்கு அங்கங்க காயமா இருக்கிறதெல்லாம் பார்த்துருவாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே அவங்க என்ன சொல்வாங்க, இதெல்லாம் என்னன்னு நீ எப்படி கேட்கலாம்? நான் என்னோட லீகல் ஹஸ்பண்ட் கூட தானே நான் இருந்தேன். அத பத்தி பேசுறதுக்கு உனக்கு இதெல்ல அப்படின்ற மாரி இவர்ட்ட சண்டை போடுவாங்க. இவர் ஒண்ணு இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? இப்படிதான் வந்து 8 வருஷமா லவ் பண்ண என்கிட்ட நீ பேசுவியா? அப்படின்ற மாரி அவரு கேட்பாரு. படத்துல முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னோட அதாவது பர்சனல் லைஃப்ல தலையிடாதீங்க அப்படின்ற மாரி பேசும். அவருக்கு ஒரு மாரி ஆயிடும். அங்கிருந்து அவர் போயிடுவாரு. இந்த மாரி ஹீரோயின் பேசணும்னு அவரும் அங்கிருந்து போயிடுவாரு. இப்ப ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அவளுக்கு என்ன உண்மையிலேயே புடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவ என்ன கிஸ் பண்ணும்போது என் கூட இருக்கும்போது சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாரு. அது 100% உங்களால சொல்ல முடியலன்னா அவர் வந்து சொல்லுவாரு. ஆனா வந்துட்டு இன்னும் அப்படி ஹீரோ வந்து கொஞ்சம் தயங்குவாரு. அப்பனா அவளுக்கு உன்ன புடிச்சிருக்கு. ஆனா அத விட அதிகமா இன்னும் உன்னால இதா சொல்ல முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபியான்சி பொண்ணு வேற இடையில வந்துருங்க. ஒரு ஃப்ரெண்டே வந்து கொஞ்சம் இதா தான் பேசுவாரு. ஏன்னா அந்த பொண்ணு இருக்குல்ல, அது கொஞ்சம் சொல்லி வச்சு அவங்க இந்த மாரி பேசும்போது ஹீரோவுக்கு பிடிக்காது. அவள பத்தி தப்பு தப்பா பேசுறத நிப்பாட்டிருங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லாரையும் சமாளிச்சு இன்னைக்கு வந்து நம்மளோட டீச்சரோட பர்த்டே அது போய் நம்ம அட்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வருவாங்க. ஹீரோயின கூட்டிட்டு ஹீரோ வருவாரு. இங்க வந்து பார்க்கும்போது இது ஒரு பிளான் பண்ணி வச்சிரும். அதோட ஹீரோக்கு ஏதோ மிக்ஸ் பண்ணி குடுத்துரும். ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிரும். அதோட ஹீரோயினும் அங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிளான் பண்ணி 2 பேரையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதோட ஹீரோவோட நம்பர் வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புவாரு. இந்த மாரி ரூம் நம்பருக்கு வா அப்படின்ற மாரி சொல்லுவாரு. வர்றதுக்குள்ள அந்த ஃபியான்சி பொண்ணு இருக்குல்ல, அது இவர் ரூம்குள்ள வந்துரும். வந்தவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ கிட்ட அப்படி இப்படி நடந்துக்கும். ஹீரோ புடிச்சு அத தள்ளி விட்டுருவாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் வந்துருவாங்க. வந்த உடனே வேணும்னே இந்த பொண்ணு முன்னாடி ஹீரோயின கிஸ் பண்ணும்போது அதுக்கு கோவமா வரும். "உனக்கு எதுக்கு கோவமா வருது? நீ என்கிட்ட நடந்துக்கிறது தான் தப்பு. நான் என்னோட சொந்த ஒய்ஃப வந்து கிஸ் பண்றது தப்பு இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து கோவமா கேட்பாரு. ஹீரோயின கிஸ் பண்றது அப்படி வெறியேத்துற மாரி இருக்கும். அதுக்கு ரொம்ப கோவம் வந்துரும். "உங்கள நான் சபிக்கிறேன். நீங்க 2 பேரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. உங்கள நான் அப்படி பண்ணிருவேன், இப்படி பண்ணிருவேன்" அது பாட்டுக்கு கத்திட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது போனா போட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே ரொமான்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. பொண்ணு என்ன பண்ணும், அந்த அதோட பிரதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர பார்க்கறதுக்காக வரும். "உன்னால வந்துட்டு அவள ப்ரொபோஸ் பண்ண முடியல. எதுவுமே அவள வந்து இது பண்ண முடியலல்ல" அப்படி இப்படின்னு கேட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கும். இது 2 சண்டை போடுறத பார்த்தா வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பார்த்துருவாரு. ஏன்னா இவங்க 2 பேரும் ஆக்சுவலா லவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமே அவருக்கு இப்பதான் தெரிஞ்சிரும். இவன் எல்லாத்தையும் பார்த்துட்டானே இப்ப ஹீரோ கிட்ட சொல்லிடுவானேன்னு சொல்லிட்டு இது 2ம் பயந்துட்டே இருக்கும். நான் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே வந்து சொல்லிடுவாரு. அதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. 8 வருஷத்துக்கு முன்னாடி அவன் உனக்கு லவ் லெட்டர் எழுதினானா? அத நீ பார்த்தியா? படிச்சியா? அப்படி இப்படின்னு கேட்பாரு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவர் ஒரு புக் கேட்டாரு. அந்த புக்க எடுத்து குடுத்தேன். அவ்வளோதான். எந்த லவ் லெட்டர் நான் பார்க்கலையே அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. மொத்தத்துல இது எதுவுமே இந்த ஹீரோயினுக்கு தெரியாம நடந்த விஷயமா தான் இருக்கும். அப்படியே அவங்க படிக்கிறாங்கல்ல, படிக்கும்போது அவங்க புக்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, அதுல லவ் லெட்டர் வச்சு குடுன்னு சொல்லிட்டு அந்த ஃபியான்சி பொண்ணு சொல்லியிருக்கும். அவர் குடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட அது அவரெல்லாம் குடுத்தது கிடையாது. ஹீரோயின் படிச்சிருக்கா, ஹீரோயின் பதில் லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்றதெல்லாம் இவங்களா கதை கட்டி விட்டது தான். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடந்ததே கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றத வச்சு இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க 2 பேருக்குள்ள பர்சனலா ஒரு அதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்றதும் அவரோட ஃப்ரெண்ட் சொல்றது மூலியமா ஹீரோக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. இது பேசுவாங்க. அப்பதான் ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்ல. அவ ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது ஹீரோக்கு நல்லாவே புரியும். அந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ்ன்றதெல்லாம் அந்த சீனியர் வந்து ப்ரொபோஸ் பண்றதா சொல்லியிருப்பாரு. மத்தபடி அந்த லவ் லெட்டர் அதெல்லாம் எதுவுமே ஹீரோனுக்கு தெரியாது. அந்த ஃபியான்சி பொண்ணோட மிரட்டலுக்கு பயந்து தான் அவர் அந்த லெட்டர் எல்லாம் குடுத்திருப்பாரு. ஏன்னா அவள வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாரி அப்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஹீரோயின பார்த்தாலே புடிச்சிருக்காது. சோ இதுதான் அங்க விஷயம் நடந்தது. ஆனா இவர் செஞ்சத அரைகுறையா வேலை பார்த்துட்டு வீட்ல வந்து நான் செஞ்சத மாரியே எல்லாமே சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னா இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டே இருக்கும். ஹீரோனோட லைஃப வந்து இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபியான்சி பொண்ணு பண்ண வேலை தான் இது. அதுக்கப்புறம் ஹீரோ மேல அதுக்கு அட்ராக்ஷன் வந்ததுக்கு
அதுக்கப்புறம் இவர கழட்டி விட்டுட்டு, இவங்க 2 பேரும் சேரக்கூடாது அப்படின்றதுக்காக அது மாறிடுச்சு. அவங்க 2 பேருக்குள்ள உண்மையான ஒரு உறவு இல்லாததுனால, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா மாறி, அது பல பல பிரச்சனைகள ஏற்படுத்திருச்சு. அந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்டு காதுல வாங்கி எல்லாத்தையும் இப்ப ஹீரோ கிட்டயே சொல்லிக் குடுத்துட்டாரா, இப்ப ஹீரோயின் மேல எந்த தப்புமே இல்ல. அவ வந்து எந்த லவ்லயும் அதெல்லாம் விழவே இல்ல. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா அவன் மோசமானவன். அது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி கதை எதுவுமே இல்ல. எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் அப்படி ஒரு இது பண்ண பார்த்தாங்க. அதாவது என்ன சொல்றது, கூட அத வளர்த்த அங்கிளே வந்துட்டு அவரும் அந்த ஃபேமிலி தானே வளர்த்தாங்க. அவங்களே வந்துட்டு ஹீரோயினோட லைஃப்ல வந்து இந்த அளவுக்கு விளையாடியிருக்காங்க அப்படின்றது வந்து ஹீரோயினுக்கே தெரியாது. அதனால ஹீரோ தான் வந்துட்டு அவங்கள அவ்வளோ பாதுகாப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹீரோயினோட அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்கல்ல, அந்த கார்டியன் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருந்தார்ல, அவரோட அந்த ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு தான் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாங்க. அவளால முடிஞ்ச மாரி என்னென்னமோ ட்ராமா பண்ணி அப்படி இப்படி பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையுமே ஹீரோ வந்துட்டு இப்ப அவருக்கு விஷயம் தெரிஞ்சதுனால கண்டுபிடிச்சுருவாரு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சுட்டு, இப்ப எல்லாருக்கும் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஹீரோவும் சைலன்ட்டா பண்ணி முடிச்சுருவாரு. ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. மொத்தத்துல இப்ப ஹீரோவுக்கும், ஹீரோயினுக்கும் அவங்க 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஸோ ஹீரோயின் மேல எந்த தப்பு இல்லன்னு இவருக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்ப அவங்களோட லாஸ்ட்டா வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணி வாழணும் அப்படின்ற மாரி. ஏன்னா இப்ப ஹீரோயினுக்கு ஆல்ரெடி 8 வருஷத்துக்கு முன்னாடி லவ் இருந்தது, கல்யாணம் இருந்ததுன்னு பேசிட்டே இருக்காங்கல்ல. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ தான் என்னோட ஒய்ஃப், நான் தான் அவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத காட்டுறதுக்காக எல்லாரும் முன்னாடி ஹீரோ வந்து ஹீரோயின கல்யாணம் பண்ணி அவங்கள சந்தோஷமா அவங்க வாழ்ற மாரி காட்டி தான் இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் பண்றாங்க. இதனால இவங்க கல்யாணம் ஆனதுல ரொம்ப சந்தோஷப்படுறதே அவங்க பாட்டி, அவங்க அம்மாவு தான். எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்க. இந்த ட்ராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமால சந்திக்கலாம்.